இப்ப சென்னையில பரபரப்பா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. முதல் முறையா நாங்க பத்திரிகை மூலமா அந்த செய்தியை வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஒரு நிதி நிறுவனம் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மோசடியில ஈடுபட்டவர்கள் யார்? மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி லிமிடெட். இந்த 500 கோடிக்கு மேல் மோசடி செய்தவர்களை ஏன் காவல்துறை இதுவரை விசாரிக்கவில்லை? அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்கம் டாக்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர் வேட்பாளராகவும் களத்தில் இருக்கிறார், பாஜக வேட்பாளராக. ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றார்? மோடியும் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இதை பற்றி எல்லாம் பேச வேண்டும். இன்னைக்கு அதுல பங்குதாரர்கள் டெபாசிட் செஞ்சவங்க எல்லாம் நடு வீதியில நிக்கிறாங்க. ஆகவே எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சட்டத்துறையை சார்ந்தவர்கள் புகார் அளிக்க போகிறார்கள். அந்த புகாரை எடுத்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னமா, 1952 இருந்து ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி, எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், டாக்டர் மன்மோகன் சிங், நாங்க கொடுத்த வாக்குறுதியை ஏதாவது நிறைவேற்றல மோடியால சொல்ல முடியுமா? காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றி இருக்கோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நவரத்னாவா இருக்கின்ற பொது நிறுவனங்கள் யார் கொண்டு வந்தது? மோடி ஆட்சியிலையா, பாஜக ஆட்சியிலையா? கட்டுமானங்கள், நீர்நிலை அமைப்புகள், இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? நாங்க வாக்குறுதியை கொடுத்து ஏதாவது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு மோடியால சொல்ல முடியுமா? நாங்க சொல்றோம், மோடி கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. 7.5 லட்சம் கோடி ஊழல் புரிந்திருக்கிறார். ஊழலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கிறோம். சரி, சிஏஜி உடைய அறிக்கை தானே, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்திருக்காங்களே, அந்த 7.5 லட்சம் கோடிக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஆயுஷ்மான் திட்டத்துல ஊழல், டோல்கேட்ல ஊழல், நேஷனல் ஹைவேஸ் துவாரகா ரோட்ல ஊழல், இதெல்லாம் பேச சொல்லுங்க. தேர்தல்ல 7.5 லட்சம் கோடி ஊழல் சொல்லி இருக்கு சிஏஜி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர், மறுக்கிறேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தானே. உண்மையே பேச தெரியாதவங்க. தொடர்ந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசி வருகிறார். இப்படி உண்மைக்கு புறம்பாக காலாவதியான போன சுங்கச்சாவடிகளை நாங்கள் அகற்றுவோம் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே திமுக ஓஎம்ஆர்ல இருக்கிற ஒரு சுங்கச்சாவடியை அகற்றி இருக்காங்க. பறிமுதல் செய்ததுல நயினா நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறதுனால அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் டிமாண்ட் பண்றாங்க. 10 வேட்பாளர்கள் பிஜேபி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் சோதனை சொல்லிட்டு திமுக மனு கொடுத்திருக்கு. நாங்க ஏற்கனவே நேற்றுக்கு திருநெல்வேலியில பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னோம், பணமோ திருப்பி கொடுக்கப்படும், வழக்கம் இருக்காது, அமலாக்கத்துறையும் போகாது, இன்கம் டாக்ஸும் போகாது, சிபிஐயும் வேடிக்கை பார்க்கும். ஏன்னா ஒரு பாஜக வேட்பாளர். இதுதான் மோடி மாடல் ஆட்சி. அவர்களுடைய வேட்பாளர், அவர்களுடைய ஆட்சி, அவருடைய அமைச்சர்கள், அவருடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அவருடைய எம்எல்ஏன்னா வழக்கு கிடையாது. எல்லாம் வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆயிட்டு வந்துருவாங்க. கங்கையில குளிச்ச புனிதவான்கள் தான் அவங்க எல்லாம். வேற யாராவது ஒரு சுயேட்சை ஒரு மாநில கட்சியில் அவர்களுக்கு எதிராக இருக்க கட்சி ஏதாவது ஒரு 10 லட்சம் எடுத்திருந்தா கூட இன்னும் கடிச்சு குதறி இருப்பாங்க, வழக்கு போட்டிருப்பாங்க, சிறை பிடிச்சிருப்பாங்க. இதான் மோடி மாடல் ரூலிங். ஓகே, தேங்க்யூ. பெரிய மாற்றம் இருக்கு, பெரிய எழுச்சி இருக்கு. நோட்டாக்கு கீழே அவர் அனுப்புறதுக்கு, நோட்டாக்கு மேல வர முயற்சி. அதோட வளர்ச்சி இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு பொதுமக்களிடையே பேச்சு இருக்குது. தேர்தல் முடிவு எதா வந்தாலுமே இதோட சுறுசுறுப்பு தொடருமா? காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்க்கலாமா? காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது தேர்தலுக்கான இயக்கம் கிடையாது.
இந்த மக்களுக்கான இயக்கம். பாஜக அப்படி கிடையாது. தேர்தல் வரும்போது வருவாங்க, உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி கொடுப்பாங்க, மக்களை ஏமாத்துவாங்க. இந்த காங்கிரஸ் கட்டமைப்பு என்பது இந்த தேசத்தை பாதுகாப்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதும். பாஜகவுடைய ஐடியாலஜிக்கும் காங்கிரஸ் ஐடியாலஜிக்கும் ஏராளமான வித்தியாசம். மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல, இந்த நாட்டில் எவர் ஒருவர் பிறக்கிறாரோ, அவர் இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, பார்சியா இருந்தாலும் சரி, புத்திஸ்டா இருந்தாலும் சரி, சீக்கியரா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சம உரிமை. ஆனா இப்படி பாஜகவில் சம உரிமைன்னு சொல்ல முடியுமா? சமத்துவத்தை நேசிக்காத கட்சி தான் பாஜக. அதோடைய குருநாதர்கள் தான் RSS உடைய இயக்க தலைவர்கள். அதனால மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான கட்சி பாஜகன்னு சொல்ல முடியாது. அதோடைய சித்தாந்தம் பிரிவினைவாதம், பிரித்தாள கொள்கை, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர், ஒரே மொழி. உங்க தொகுதிகள்ல எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்குள்ள அந்த தேர்தல் செலவு பார்க்கறது எல்லாமே ஒரு நெருடல் இருக்கு. காங்கிரஸ் தொகுதிகள்ல இருக்குதான்.